அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வளர்பிறை பஞ்சமி கற்பூரவள்ளி இலையை வைத்து தாந்திரிக வழிபாடு முறைகளை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமியானது இருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, எந்த ஒரு பஞ்சமி நாட்களாக இருந்தாலுமே நீங்கள் இந்த ஒரு வழிபாடுகளை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் இந்த கற்பூரை வள்ளி இலையை வைத்து எப்படி வழிபாடுகளை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது குறித்து தான் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதத்தோடு இருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமிங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகர் வழிபாடு பார்த்திங்கன்னா செய்கிறவங்க வழக்கமாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாராளமாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழிபாடுகளையும் செய்யலாம். அதே போல் பஞ்சமி வழிபாடு, வாராகி அன்னை வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். வீட்டில் வாராகி அம்மன் சிலை இருந்ததுன்னா நீங்கள் இன்றைக்கி வாராகி அன்னைக்கு சில மங்கள பொருட்களால் அபிஷேகங்களை செய்து அவர்களை நன்றாக அலங்காரங்களை செய்து கொஞ்சம் பாலோ அல்லது உலர் திராட்சைகளோ அல்லது மாதுளம்பழமோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கோ ஏதோ ஒரு நெய்வேதியங்களை அவர்களுக்கு வைத்து நம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒவ்வொரு மாத வளர்பிறை பஞ்சமியிலும் சரி, தேய்பிறை பஞ்சமியிலும் சரிங்க, நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தாந்திரிக வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலை வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனலில் 2 விதமான வழிபாடுகள் நம்ம இந்த இலைகளை வைத்து பார்த்திங்கன்னா செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் எந்த வழிபாடு இன்றைக்கி செய்கிறீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கூடவே இந்த இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக இதையும் சேர்த்து செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பாக தாங்க இந்த ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க, அதாவது செய்யணுங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதியானது இன்று முழுக்க நிறைவாகவே இருக்கிறது. அதனால் நீங்கள் முடிஞ்சிடுச்சா பஞ்சமி திதி அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் பட தேவையில்லை. தாராளமாக உங்களுக்கு 10 மணி ஆனாலும் செய்யலாம், 11 மணி ஆனாலும் செய்யலாம். ஆனால் இலையை மட்டும் நீங்கள் சூரியன் மறைவதற்கு முன்பு செடியில் இருந்து எடுத்துக்கோங்க. அந்த இலையை எடுப்பதற்கு முன்பு நீங்கள் சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த இலையை செடியில் இருந்து எடுத்து பத்திரமா வச்சுடுங்க. ஒரு இலை கிடைத்தால் கூட போதும், நீங்கள் பெரிய கிளையெல்லாம் உடைக்க தேவையில்லைங்க. ஸோ ஒரு இலை இருந்தாவே பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. இந்த பரிகாரம் வளர்பிறையில் தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது, தேய்பிறை பஞ்சமிலையும் நீங்கள் செய்யலாம். சரிங்களா? எந்த பஞ்சமி, அதாவது வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த பஞ்சமியில் வேணாலும் நீங்கள் இதை செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை. இந்த விஷயங்களை நீங்கள் வளர்பிறையில் செய்யும் பொழுது நமக்கு தேவையானவை நம்மிடம் சேரும். தேய்பிறையில் செய்யும் பொழுது நமக்கு தேவையில்லாதவை நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாங்க. 2 விஷயங்கள், அதாவது வளர்பிறையில் செஞ்சால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, வளர்பிறையில் செய்யக்கூடிய அந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையோ அதை பார்த்திங்கன்னா கொண்டு சேர்க்கும் இந்த பரிகாரம். அதேபோல் தேய்பிறை பஞ்சமியில் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பயன்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மை விட்டு விலகி ஓடிடும். அதை தான் சொல்லப்படுது. அதனால தான் எந்த பஞ்சமி திதியில் வந்தாலுமே எந்த பஞ்சமி திதியாக இருந்தாலுமே இந்த கற்பூர வள்ளியை வைத்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வைத்து நம்ம பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக தேய்பிறையில் பார்த்திங்கன்னா செய்யும் பொழுது பணப்பிரச்சனை, வறுமை, கடன் சுமை, உடல்நல கோளாறு அல்லது உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல், எதிரிகளோட தொல்லை, சூழ்ச்சி, மற்றவர்களோட பொறாமை, பார்வை, கண் திருஷ்டி, வயிறெரிச்சல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மை விட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இப்போ தேய்பிறையில் நம்மளை விட்டு விலகக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாங்க இந்த பிரச்சனை தாங்க. இந்த பிரச்சனைலாம் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சுமை தானே இல்லையா? பணப்பிரச்சனைங்கிறது ஒன்று,
வறுமைங்கிறது ஒன்று, கடன் சுமை ஒன்று, உடல்நல கோளாறுனாலும் கஷ்டம்தான். இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் தேய்பிறை பஞ்சமியில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மை விட்டு ஓடிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலும். தடைகள் அகன்று நமக்கு வெற்றிக்கான ஒரு தெளிவான பாதை தானாகவே உருவாகும். இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதுனால இந்த கற்பூரவள்ளி இலை நீங்கள் எடுத்துக்கோங்க. 5 இலையோ 1 இலையோ, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, இது மட்டும் போதுமானதுங்க. இதை வந்து நம்ம பொடி பொடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் இருந்து நீங்கள் இதை ஆரத்தியாக காமிச்சு வீடு முழுக்க இதை நீங்கள் காமிக்கலாம். காமிச்சு முடிச்சுட்டு ஹாலில் வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கலாங்க. அல்லது இன்னும் கொஞ்சம் நீங்கள் பச்சை கற்பூரம் வச்சு இதை எரிய வைத்து அதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை அந்த சுடர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக சொல்லலாம். இந்த விஷயங்கள் நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் செய்யலாம், இல்லாவிட்டாலும் செய்யலாம், ஒன்றும் தவறுகள் கிடையாது. தீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பூஜை அறைக்கு மட்டும் போக வேணாம். மற்றபடி நீங்கள் வெளியில் இருந்த வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஆரத்தி காமிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தாலும் இது செஞ்சதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு, ஒரு யோசனை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோணும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்கள் வீட்டில் மற்றவங்க யாராவது இருந்தால் அவங்கள செய்ய சொல்லுங்கள். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. நன்றாக அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு நல்ல நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கற்பூரவள்ளி இலையை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கற்பூரவள்ளி இலைக்கு ஒரு தன ஆகர்ஷணம், வசியத்தன்மை உண்டு. இந்த இலைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய குறைகளை நம்ம சொல்லலாம். அந்த அகல்ல இலையை வச்சுட்டு அதற்கு மேலே நீங்கள் முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பை நிரப்ப வேண்டும். இந்த உப்பு மேலே சாதாரணமாக கற்பூரம் கொஞ்சம் வச்சுடுங்க. இதையும் நீங்கள் பற்ற வச்சுட்டு வீடு முழுக்க காமிக்கலாம். அப்புறம் இதை வந்து எடுத்துகிட்டு போய் நிலைவாசலில் காமிச்சிட்டு அந்த நிலைவாசலுக்கு வெளியே வச்சுடுங்க. திரும்ப அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு வராதிங்க. மறுநாள் காலையில் இந்த உப்பு இலை எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு கால்படாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இந்த காலகட்டத்தில் வீட்டில் கெட்ட அதிர்வுகள் இருப்பதை காட்டிலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட மனசில் இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுங்க. மாறாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் மேலோங்கும். செல்வ செழிப்பு, பணவரவு, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியங்களானது மேலோங்கும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பம், பயம், பதட்டம் இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாராகி அம்மனுடைய மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாங்க. சொல்லிக்கொண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.